நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம போடக்கூடியது 2வது வீடியோ. அதனால் இன்று ஒரு தகவல் வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு தகவல் சொன்னாவே அதை ஃபாலோ பண்ணாவே போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மைவி ட்ரேடர்ஸில் இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா? போன வாரம் யாரெல்லாம் வித்ரா போடுறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பணம் வரக்கூடிய நாட்கள். அதேமாதிரி வாரத்தினுடைய இறுதி நாள் என்று அடுத்த வாரம் யாருக்கெல்லாம் பேமெண்ட் வேணுமோ அவங்க எல்லோரும் இன்றைக்கி வித்ரா ஆப்ஷன் போய் வித்ரா கொடுக்கலாம். முதல்ல போன வாரம் கொடுத்தவங்களுக்கு உண்டான தகவலை பார்த்துடலாம். போன வாரம் வித்ரா கொடுத்தவங்களை எல்லாத்துக்குமே அமௌண்ட்டு இது வரைக்கும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சில நபர்களுக்கு வரல அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்கள். நைட்டு 12 மணி வரைக்கும் டைம் இருக்குது. எப்போ வேணாலும் வரலாம். அப்படி இல்லைன்னா கூட நாளைக்கு காலையில் கூட வரலாம். சென்ற வாரமே அது போல் நிறைய பேர்த்துக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கூட கிரெடிட் ஆகிருக்குது. ஏன்னா இந்த 3வது சனிக்கிழமை நினைக்கிறேன். ஸோ அதனால் பேங்க்லாம் லீவு, அதனால் கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான அமௌண்ட்டு வரும். ஒரு சில நபர்கள் எனக்கு ஆட்ஸ் வேலெட்டில் பார்த்தக்கூடிய அமௌண்ட் வந்துடுச்சு, நான் கமிஷன் அமௌண்ட் போட்டிருந்தேன் எனக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த 2 அமௌண்ட்டையும் போடுறது 2 டீம். ஆட்ஸ் வேலெட் என்பது வேற ஒரு டீமு, இந்த கமிஷன் அப்படின்றது வேற ஒரு டீம். ஆட்ஸ் வேலெட்டுக்கு 10% மட்டும் பிடிச்சிட்டு நம்மளுக்கு அமௌண்ட் கிரெடிட் பண்ணுவாங்க. கமிஷனுக்கு 15% பிடிச்சிட்டு நம்மளுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. அப்படியே 2 டீமே வேலை செய்யும்போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். சில நபர்களுக்கு முன்னாடி கமிஷன் வேலெட் வந்திருக்கும், பின்னாடி ஆட்ஸ் வேலெட் வந்திருக்கு. எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சேரும். யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டிலே ஆனாலும் கண்டிப்பாக வந்து சேரும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அதேமாதிரி வாரத்தினுடைய கடைசி நாள் இன்றைக்கி விண்ணப்பம் செய்கிறதுக்கு. அதனால் புதிய நபர்கள் யாராச்சும் இன்றைக்கி விண்ணப்பம் செய்கிறீங்கன்னா முதல்ல செல்ஃப் டிக்ளரேஷன் போடுங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கூட தப்பு இல்லாமல் போடுங்க. அதுக்கப்புறமா எப்படி வித்ரா பண்ணணும் அப்படின்ற இந்த 2 வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து சந்தேகம் இல்லாமல் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வாரம் அமௌண்ட் வரும். புதுசாக போட்டிருக்கிற நபர்களுக்கு அமௌண்ட்டு வரல அப்படின்னா அதுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடு உங்களுடைய நேம் கரெக்டாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ரெடீம் கேஷ் வேலெட்டில் போனீங்கன்னா நீங்கள் போட்ட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ் கோடு காமிக்கும். அதை பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத இதன் மூலமே சொல்லிக்கிறேன். புதிய நபர்கள் போட்டு ஒரு வாரம் ஆயிருக்கும், அமௌண்ட்டு வரல, எனக்கு வரல, என்னாச்சு அப்படின்னு யாரும் நிறைய நபர்கள் பதட்டத்தோடு இருப்பீங்க. பதட்டம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் கரெக்டாக உங்கள் வேலையை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது அமௌண்ட்டு கிரெடிட் ஆகும். மைவி த்ரெட்ஸ் எப்பயுமே மக்களுடைய நிறுவனமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இனி வரும் காலங்களில் நிறைய விஷயங்களை புதுசாக கொண்டு வர போகிறாங்க. ஒரு சில நபர்களுக்கு அப்ளிகேஷன் அந்த எரர் அப்படின்னு காமிக்கும், அடிக்கடி லோடிங் காமிக்கும். சில டைம் அப்படியே எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடும், மறுபடியும் யூசர் நேம் பாஸ்வேர்டு போடுற மாதிரி இருக்கும். அது எல்லாமே அப்ளிகேஷனில் அப்பப்போ பேக் எண்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற அப்டேட் தானே வெளியே, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு வந்துச்சுன்னா மறுபடியும் இன்னொரு டைம் லாகின் பண்ணி பாருங்கள், ஓப்பன் ஆகும். எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை. அப்படி ஏதாவது ஒரு சில நேரங்களில் வந்தாலும் அதை லாகின் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக வந்துடும். எல்லாத்துக்குமே சின்ன சின்ன எரருக்கெலாம் உங்களுடைய அப்ளைனை ஃபோன் பண்ணிட்டுருங்கன்னா அவங்களும் சில பல வேலைகளை செஞ்சிட்ருப்பாங்க. எடுக்கலைன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான உதவிகளை செய்வாங்க அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன். மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். எது இருந்தாலும் சந்தேகத்தை தீர்த்து வைக்கலாம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். புதிய நபர்கள் மைவி த்ரெட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, ஃபோன் நம்பர், மாவட்டத்தின் பெயர், பின்கோடு டிஸ்பிளேவில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களை ஃப்ரீயாக மைவி த்ரெட்ஸில் இணைத்து விடலாம். நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப். 27-28 மாதமாக யாருக்கும் எந்த பிரச்சனையும் தங்குதடையின்றி எல்லா பயன்களும் கொடுத்துட்ருக்குறாங்க மைவி த்ரெட்ஸ். சரியாக பயன்படுத்திங்க. வாய்ப்பு ஒரு முறை அப்படின்றத சொல்லிக்கிறேன். மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி த்ரெட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.